அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் காடை சில்லி செய்ய போகிறோங்க. காடை 65 அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 காடை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை சில்லி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. இது கூட ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க. கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க மசாலா பொடி அனைத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. மாவுலாம் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இது ஒரு பைண்டிங்காக சேர்த்துக்கிறது தாங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கடலை மாவு சேர்த்துக்கலாம். வச்சுருக்கோம்லங்க தயிர், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. அந்த உப்பு காரம்லாம் நல்லா கறியில் இறங்கட்டுங்க. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஊறி இருக்குதுங்க. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக இறக்கிடலாம். இப்போ தணலை கம்மி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த காடை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரமே வெந்துடும். சிக்கனை விட ரொம்ப சாஃப்டானதுங்க இது. இந்த எலும்புகள்லாம் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதிக டைம் எடுக்காதுங்க வேகிறதுக்கு. இதில் ப்ரோட்டீன் மிக அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நல்லா ஆயிலெலாம் நல்லா வடிகட்டிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. நல்ல ஒரு சுவையான, நல்லா மொறுமொறுன்னு குயிக்காக காடை சில்லி ரெடி ஆகிருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான சில்லிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.